ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே மலர்ந்திருக்கிற புதிய ஆண்டிலே எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்கின்றோம். கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினர் மலர்ந்திருக்கிற இந்த புதிய ஆண்டாகிய 2026 ஆண்டிலே ஜனவரி மாதம் 1வது திகதி இன்றைக்கு ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கின்ற அருள் வாக்கு என்னென்று பார்த்தீர்கள் என்றால், நீங்கள் செழிப்பீர்கள். You will prosper. Jeremiah chapter 29 verse 11 says, "For I know the plans I have for you, declare the Lord. Plans to prosper you and not to harm you. Plans to give you hope and a future." எரேமியாவின் நூல் 29ஆம் அதிகாரத்திலே 11வது இறைவார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், ஏனெனில் உங்களுக்காக நான் வைத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும் என்றோ, அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்களே அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல என்கிறார் ஆண்டவர். Today is the first day of a new year. இன்று இந்த 2026 ஆண்டின் புதிய ஆண்டின் முதல் நாளாக இருக்கின்றது. A new year means a new beginnings. புதிய ஆண்டினுடைய அர்த்தம் பார்த்தீர்கள் என்றால் புதிய ஆரம்பம், நியூ ஹோப்ஸ், புதிய நம்பிக்கைகள் and new opportunities, புதிய வாய்ப்புகள் அடங்கியதாகும். More than anything, it reminds us that God's promises are new every morning. இவைகள் எல்லாவற்றையும் தாண்டி ஒரு முக்கியமான விடயத்தை அது நினைவுபடுத்துகின்றது. ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொரு நாளும் புதியவையாக இருக்கின்றன. We do not know what this year will bring. இந்த ஆண்டிலே எங்களுக்கு என்ன நடக்கப் போகிறது என்று நாம் யாருக்கும் தெரியாது. But we know who holds this year in his hands. ஆனால் நாம் எல்லாருக்கும் தெரிந்திருப்பது என்னவென்றால், இந்த ஆண்டை யார் தன்னுடைய கரங்களுக்குள் வைத்திருக்கின்றார் என்று. Our faithful God is in control. எங்களுடைய நம்பிக்கைக்குரிய இறைவன் தாமே இந்த ஆண்டை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கின்றார். A child is walking into a new school for the first time. ஒரு பிள்ளை பாடசாலைக்கு முதலாக செல்லும் பொழுது the child feels nervous because everything is new. அந்த பிள்ளை பார்த்தீர்கள் என்றால் ஒரு படபடப்பாக இருக்கும், ஏனென்றால் எல்லாமே அந்த பிள்ளைக்கு புதிதாக இருக்கின்றது. But the child is not alone. ஆனால் எங்களுக்கு என்ன தெரிகிறது என்றால், அந்த பிள்ளை தனிமையான பிள்ளை, தனிமையாக்கப்பட்ட பிள்ளை அல்ல. The father is holding the child's hand. அந்த பிள்ளையினுடைய தந்தை முதலாக பாடசாலைக்கு அந்த பிள்ளையை அழைத்து கொண்டு போகும் பொழுது அந்த பிள்ளையினுடைய கரங்களை பிடித்திருக்கின்றார் என்பது நமக்கு தெரிகின்றது. The child does not know the teachers. அந்த பிள்ளைக்கு தன்னுடைய ஆசிரியர்கள் யார் என்று தெரியாமல் இருக்கிறது. The lessons, என்ன படிக்க போகிறோம் என்று அந்த பிள்ளைக்கு தெரியாமல் இருக்கிறது. the challenges ahead. அது மட்டுமல்லாமல் அந்த பிள்ளைக்கு அங்கிருக்கிற சவால்கள் என்ன என்பதெல்லாமே அந்த பிள்ளைக்கு தெரியாமல் இருக்கிறது. But the child knows one thing, the father is with him. அந்த பிள்ளைக்கு என்ன தெரிகிறது என்றால், தன்னுடைய அப்பா தன்னோடு இருக்கின்றார், தன்னுடைய கரங்களை பிடித்திருக்கின்றார் என்று. In the same way, the new year may feel unknown to us. அதுபோலதான் இந்த புதிய ஆண்டு கூட நமக்கு என்ன நடக்கும் என்று எங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். We do not know what this year will bring. இந்த ஆண்டு எங்களுக்கு என்னத்தை கொண்டு வர போகிறது என்று எங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். But we know God is holding our hand. ஆனால் எங்களுக்கு என்ன தெரிகிறது என்றால், கடவுள் எங்கள் கரங்களை பிடித்திருக்கின்றார். He goes before us. கடவுள் எப்பொழுதும் எங்களுக்கு முன்னே செல்லுகிறவராக இருக்கின்றார். He stays beside us. அவர் எங்களுக்கு எப்பொழுதும் பின்னாலே நின்று அல்லது அருகிலே நின்று நம்மை பாதுகாக்கின்றவராக இருக்கின்றார். He carries us through. எல்லா சூழ்நிலைகள் வழியாகவும் என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் அதிலே நம்முடைய ஆண்டவர் நம்மை தூக்கி சுமக்கிறவராக இருக்கின்றார். That is why we can step into this new year with faith and hope.
அதனாலே தான் இந்த புதிய ஆண்டுக்குள்ளே நாங்கள் நம்பிக்கையுடனும் விசுவாசத்துடனும் காலடி எடுத்து வைக்க முடியும், காலடி எடுத்து வைக்கக்கூடியதாக இருக்கின்றது. God is a promise keeping God. எங்களுடைய ஆண்டவர் பார்த்தீர்கள் என்றால் அவருடைய வாக்குறுதிகளை காப்பாற்றும் கடவுளாக இருக்கின்றார். God never breaks his promises. கடவுள் அவருடைய வாக்குறுதிகளை ஒருபோதும் உடைத்து போடுகிறவர் அல்ல. People may change. மக்கள் மாறி போகலாம். Situation may change. எங்களை சூழ்ந்திருக்கிற சூழ்நிலைகள் சில நேரம் மாறி போகலாம். But God never changes. ஆனால் எங்களுடைய பரலோக தந்தை ஒருபோதும் மாறாதவராக இருக்கின்றார். The Bible says, Psalm 145 verse 13, the Lord is faithful to all his promises. திருப்பாடல்கள் அல்லது சங்கீதம் 145 13வது பாடல் என்ன சொல்லுகிறது என்றால், ஆண்டவர் தம் வாக்குகள் அனைத்திலும் உண்மையானவர் என்று கூறுகின்றது. God promises bring blessings, my friends. கடவுளுடைய வாக்குத்தத்தங்கள் எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறதாக இருக்கின்றது. God promises are not empty words. கடவுளுடைய வாக்குறுதிகள் வெறுமை நிறைந்த வாக்குறுதிகள் அல்ல. They bring blessing into our life. அவைகள் ஒவ்வொன்றும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. That is why the Bible says, Proverbs 10 verse 22, the blessings of the Lord brings wealth without painful toil for it. நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 22வது இறைவார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், ஆண்டவரின் ஆசி செல்வம் அழிக்கும், அச்செல்வம் துன்பம் கலவாது அழிக்கப்படும் செல்வம் என்று சொல்லப்படுகின்றது. Blessing do not always mean an easy life. கடவுளுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கை இலகுவானதாக மகிழ்ச்சியானதாக இருக்கும் என்பது அர்த்தமல்ல. They mean God walking with us, guiding us. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இறைவன் எங்களோடு நடந்து கொண்டிருக்கின்றார், இறைவன் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார், and protecting us and strengthening us. அது மட்டுமல்லாமல் கடவுளுடைய வாக்குறுதிகள் நமக்கு எதை காட்டுகிறது என்றால், அவர் எப்பொழுதும் எங்களை பாதுகாக்கின்றார், அவர் எப்பொழுதும் எங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கின்றார் என்பதாகும். Even in hard time, God's promises will still bless us. அன்பான சகோதர சகோதரிகளே, எங்களுடைய வாழ்வின் எல்லா விதமான கடினமான சூழ்நிலைகளிலும் ஆண்டவருடைய வாக்குறுதிகள் எப்பொழுதும் எங்களை உறுதிப்படுத்தி ஆசீர்வாதத்துக்குள் வழி நடத்துகிறதாக இருக்கின்றது. A traveler is walking on a long road. ஒரு பாத யாத்திரை பார்த்தீர்கள் என்றால் ஒரு நீண்ட பயணத்தை மேற்கொள்ளுகிறார் என்று வைத்துக்கொள்ளுவோம். The road has stones, heat and storms. அந்த பாதையிலே பார்த்திருந்தால் கரடு முரடுகள் அல்லது கற்கள் இருக்கத்தான் செய்யும். அது மட்டுமல்லாமல் அந்த பாதை சில நேரம் வெக்கை நிறைந்ததாக, சூடு நிறைந்த பாதையாக இருக்கலாம், அல்லது அந்த பாதையிலே சில புயல்கள் கூட வந்து விடலாம். But the traveler has a strong umbrella and a clear map. ஆனால் அந்த பயணி பார்த்தீர்கள் என்றால் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அம்ப்ரெல்லா வைத்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் அவருடைய பாதையை தெளிவாக பார்க்கக்கூடிய விதமான ஒரு மேப், ஒரு வரைபடத்தை அவர் தன்னுடைய கரங்களிலே வைத்திருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். The umbrella does not remove the storm. அவர் வைத்திருக்கின்ற அந்த ஸ்ட்ராங்கான அந்த கூடை, அந்த அம்ப்ரெல்லா அவருடைய பாதையிலே வீசப்போகின்ற புயலை அது நிறுத்துவதல்ல. But it keeps the traveler safe. ஆனால் அது என்ன செய்கிறது பாருங்கள், அந்த பயணியை பாதுகாக்கின்றது. But the map does not shorten the road. அவர் வைத்திருக்கின்ற அந்த மேப் அந்த அவருடைய நீண்ட பயணத்தை ஒருபோதும் சுருக்கி விடாது. But it shows the right direction. ஆனால் அந்த மேப் என்ன செய்கிறது பாருங்கள், அந்த வரைபடம் அவருடைய பாதைக்கு சரியாக வழி நடத்துகிறதாக இருக்கிறது, சரியான பாதை அது காட்டி கொடுக்கிறதாக இருக்கிறது. In the same way, God's promises does not remove the problems. அதுபோல தான் கடவுளுடைய வாக்குறுதிகள் எங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளை அது அகற்றி போடுகிறதல்ல. But they protect us and guide us. ஆனால் அந்த வாக்குறுதிகள் நம்மை எதிர்கொண்டு வருகின்ற பிரச்சனைகளிலிருந்து நம்மை பாதுகாக்கின்றது, அந்த பிரச்சனைகளிலிருந்து எங்களை தப்பித்து வழிநடத்தி செல்லுகிறதாக இருக்கிறது. அண்ட் கிவ் அஸ் ஸ்ட்ரென்த். அது மட்டுமல்லாமல் கடவுளுடைய வாக்குறுதிகள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற அனைத்து சோதனைகளிலும் நம்மை பலப்படுத்தி உறுதிப்படுத்தி வைத்திருக்கிறதாக இருக்கிறது. ஈவன் இன் டிஃபிகல்ட் டைம்ஸ், God's promises bring true blessings, my friends.
எங்களுடைய வாழ்வின் மிக கடுமையான நேரத்திலே கூட கடவுளுடைய ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு, கடவுளுடைய வாக்குறுதிகள் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. Many people begin the year with worries. நிறைய மக்கள் புதிய ஆண்டை ஆரம்பிக்கும் பொழுது பலவிதமான கவலைகளோடு ஆரம்பிக்கின்றார்கள். They worry about health, family. அவர்கள் தங்களுடைய உடல் சுகத்தை குறித்து, தங்களுடைய குடும்பத்தை குறித்து கவலைப்படுகிறார்கள். They worry about finance and the future. தங்களுடைய எதிர்காலத்தை குறித்து, தங்களுடைய பொருளாதார நிலையை குறித்து கவலைப்படுகிறார்கள். But Jesus says, Matthew chapter 28:20, I am with you always. ஆனால் இயேசு என்ன கூறியிருக்கிறார் என்றால், மத்தேயு 28 20வது இறை வார்த்தையிலே, இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கின்றேன் என்று கூறினார். When God is with us, my friend, we can face tomorrow with hope. கடவுள் எங்களோடு இருக்கும் பொழுது நாளைய நாளை நாங்கள் நம்பிக்கையோடு எதிர்கொள்ள முடிகின்றது. This year is not empty year. இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு ஒரு வெறுமையான ஒரு ஆண்டு அல்ல. இட் இஸ் filled with God's purpose. இந்த ஆண்டு கடவுளுடைய திட்டங்களால் நிறைந்திருக்கிற ஒரு ஆண்டாக இருக்கிறது அன்பானவர்களே. A person is walking at night on a dark road. ஒரு நபர் ஒரு இருள் சூழ்ந்த பாதையிலே நடந்து செல்லுகின்றார். The road looks scary and uncertain. அந்த பாதை பார்த்தீர்கள் என்றால் ஒரு சரியான திசைகள் தெரியாத ஒன்றாக, ஒரு பயங்கரமான ஒன்றாக இருக்கிறது. But the person is holding a small lamp. ஆனால் அந்த நபர் பார்த்தீர்கள் என்றால் ஒரு சிறிய விளக்கை கரங்களிலே பிடித்திருக்கின்றார். The lamp does not show the whole road at once. அவர் வைத்திருக்கிற அந்த சிறிய விளக்கு அந்த நீண்ட பாதை முழுவதையுமே அவருக்கு ஒரே நேரத்தில் காட்டி கொடுக்க முடியாது. It only gives light for the next step. அந்த அவர் வைத்திருக்கிற சிறிய விளக்கு அவருடைய அடுத்த காலடி எடுத்து வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. That is enough to keep moving forward. அந்த சிறிய விளக்கு அவர் முன்னேறி செல்வதற்கு போதுமானதாக இருக்கின்றது. In the same way, God does not always shows us the whole year. அதுபோலதான் நம்முடைய ஆண்டவர் கூட அந்த முழு ஆண்டையும் எங்களுக்கு காட்டுகிறவர் அல்ல. அந்த முழு ஆண்டிலும் எங்களுக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதையெல்லாம் அவர் காட்டுகிறவர் அல்ல. But he promises, I am with you always. Like the lamb the person hold. ஆனால் கடவுள் எங்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுக்கிறார் பாருங்கள், நான் எப்பொழுதும் உங்களோடு இருப்பேன் என்று. அந்த நபர் அந்த இருளான பாதையில் ஒரு சிறிய விளக்கை பிடித்திருப்பது போல ஆண்டவர் நமக்கு கூறுகின்றார், நான் எப்பொழுதும் உன்னோடு இருப்பேன். His presence gives us light, courage. கடவுள் எங்களோடு இருக்கும் பொழுது அவருடைய பிரசன்னம் பார்த்திருந்தால் எங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை, தெய்வீக வெளிச்சத்தை கொடுக்கிறது, ஒரு உற்சாகத்தை கொடுக்கிறது. And hope for the future. அது மட்டுமல்லாமல் உங்களுடைய எதிர்காலத்துக்கான ஒரு நம்பிக்கையை கொடுக்கின்றது. ஸோ as we step in the new year, ஆகவே நாங்கள் இந்த புதிய ஆண்டுக்குள்ளே காலடி எடுத்து வைக்கும் பொழுது, let us leave our fears behind. எங்களுக்கு இருக்கிற எல்லா பயங்களையும், என்ன நடக்குமோ என்கிற அந்த பயம் எல்லாவற்றையும் எங்களுக்கு பின்னாலே நாம் வைத்து விடுவோம். Let us hold on God's promises. கடவுளுடைய வாக்குறுதிகளை இறுக்கமாக நாம் பிடித்துக் கொள்ளுவோம். Let us walk forward with faith. ஒவ்வொரு நாளும் இறை நம்பிக்கையோடு நாங்கள் முன்னேறி செல்ல ஆரம்பிப்போம். This year is not just another year. இந்த ஆண்டு பார்த்தீர்கள் என்றால் இது 25ஆம் ஆண்டு முடிந்து விட்டது. இப்பொழுது 2026வது ஆண்டு தொடங்கி இருக்கிறது என்று சொல்லுகிற ஒரு புதிய ஆண்டு மட்டுமல்ல. It is a year of promise and blessings. இந்த வருடம் பார்த்தீர்கள் என்றால் ஆண்டவருடைய வாக்குறுதிகளும் ஆசீர்வாதங்களும் நிறைந்த ஒரு ஆண்டாக இருக்கிறது. God may go before you and prepare the way for your success. எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு முன்னே சென்று உங்கள் வெற்றிக்கான பாதைகளை உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பாராக. God may go before you and remove every hidden obstacles. உங்களுக்கு தெரியாமலேயே மறைந்திருக்கிற எல்லா தடைகளையும் ஆண்டவர் உங்களுக்கு முன் சென்று அகற்றி போடுவாராக. God may go before you and open doors no one can shut. ஆண்டவர் உங்களுக்கு முன்னே சென்று ஒருவராலும் பூட்ட முடியாதபடி ஆண்டவர் உங்களுக்காக புதிய கதவுகளை திறந்து விடுவாராக. God may go before you and protect you from unseen dangers.
இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் உங்களுக்கு முன்னே சென்று உங்களுக்கு தெரியாமல் இருக்கின்ற ஆபத்துக்களில் இருந்து ஆண்டவர் உங்களை பாதுகாத்து கொள்வாராக. God may go before you and give you favor in every place. ஆண்டவர் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு முன்னே சென்று நீங்கள் எங்கெல்லாம் போகிறீர்களோ அங்கெல்லாம் உங்களுக்கு தயவு கிடைக்கும்படி அவர் உங்களுக்கு அருள் கூறுவாராக. God may go before you and fight battles you cannot fight. உங்களால் போராட முடியாத உங்கள் போராட்டங்கள் அனைத்தையும் ஆண்டவர் போராடும்படியாக அவர் உங்களுக்கு முன்னே செல்வாராக. God may go before you and provide all your needs. ஆண்டவர் உங்களுக்கு முன்னே சென்று இந்த ஆண்டிலே உங்கள் தேவைகள் அனைத்தையும் உங்களுக்கு பூர்த்தி செய்வாராக. God may go before you and bring healing to your life. ஆண்டவர் உங்களுக்கு முன்னே சென்று உங்கள் வாழ்க்கைக்கு வேண்டிய சுகத்தை இந்த ஆண்டிலே உங்களுக்கு நிறைவாக கொடுப்பாராக. God may go before you and turn your sorrow into joy. இந்த ஆண்டிலே ஆண்டவர் உங்களுக்கு முன்னே சென்று உங்களுடைய துக்கத்தை மகிழ்ச்சியாய் மாற்றி கொடுப்பாராக. God may go before you and lead you into a new blessings. ஆண்டவர் இந்த ஆண்டிலே உங்களுக்கு முன்னே சென்று புதிய ஆசீர்வாதங்களுக்குள்ளே உங்களை அழைத்து செல்வாராக. God may go before you and bring unity into your family. ஆண்டவர் உங்களுக்கு முன்னே சென்று உங்கள் குடும்பத்துக்குள்ளே ஒரு பெரிய ஒற்றுமையை, சமாதானத்தை, ஒரு ஐக்கியத்தை உருவாக்கி கொடுப்பாராக. God may go before you and bless the work of your hands. இந்த ஆண்டிலே நீங்கள் என்னவெல்லாம் செய்கிறீர்களோ அந்த செய்கிற ஒவ்வொரு விடயத்தையும் இந்த ஆண்டிலே ஆண்டவர் உங்களுக்கு முன்னே சென்று ஆசீர்வதிப்பாராக. Let's pray together. May God bless you. நாம் எல்லாரும் இணைந்து செபிப்போம். ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. Heavenly Father, we come before you today in the mighty name of Jesus Christ. அன்பின் ஆண்டவரே, பரலோக தந்தையே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே நாங்கள் இப்பொழுது உங்களுக்கு முன்பாக வருகின்றோம். We thank you, Lord, for your goodness. அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்கிற எல்லா நன்மைத்தனங்களுக்காக நன்றி கூறுகிறோம். We thank you, Lord, for your mercy. உம்முடைய இரக்கத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். We thank you for your unfailing love. ஆண்டவரே, ஒருபோதும் எங்களை விட்டு விலகாத உம்முடைய அன்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். Lord, right now I lift up every person who is listening right now or who is watching right now. அன்பின் ஆண்டவரை, யாரெல்லாம் இப்பொழுது இதை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அல்லது கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் உம்முடைய திருநாமத்துக்கு முன்பாக நான் உயர்த்தி ஜெபிக்கிறேன். Go, Lord, go before your children and prepare the way for their success. அன்பின் ஆண்டவரே, நீர் இவர்களுக்கு முன்னே சென்று இவர்களுக்கான வெற்றி பாதைகளை நீர் உருவாக்கி தந்திரலும். Remove every obstacle, every hidden barrier that tries to stop them. அன்பின் ஆண்டவரே, இவருடைய முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய எல்லா விதமான தடைகளையும் எல்லா விதமான குறுக்கு பாதைகளையும் நீர் அகற்றி இவர்களை வெற்றி பாதையில் அழைத்து செல்லுவீராக. Lord, open doors that no one can shut. அன்பின் ஆண்டவரே, யாராலும் பூட்ட முடியாதபடி இவர்களுக்காக புதிய ஆசீர்வாதமான பாதைகளை நீர் திறந்து விடும்படி நான் மன்றாடுகிறேன். Let every path be made straight by your power. அன்பின் ஆண்டவரே, உம்முடைய தெய்வீக சக்தியினாலே இவர்களுடைய பாதைகள் எல்லாம் மிக சமாதானம் நிறைந்ததாக, மிக அமைதி நிறைந்ததாக, மிக பாதுகாப்பு நிறைந்ததாக இருக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். Lord, go before them, Lord, and guide every step they take. அன்பின் ஆண்டவரே, நீர்தாமே இவர்களுக்கு முன்னே சென்று இவர்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு காலடிகளையும் நீர்தாமே பாதுகாத்து வழி நடத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். Protect them from unseen dangers. இவர்களால் பார்க்க முடியாமல் இவர்களுக்கு தெரியாமல் இருக்கிற எல்லா விதமான ஆபத்துக்களில் இருந்தும் நீர்தாமே இவர்களை பாதுகாக்கும்படி நான் மன்றாடுகிறேன். Fight the battles they cannot fight, O Lord. அன்பின் ஆண்டவரே, இவர்களால் போராட முடியாமல் இவர்களால் ஆண்டவரை எதிர்த்து நிற்க முடியாமல் இருக்கிற எல்லா போராட்டங்கள் நீர்தாமே இவர்களுக்கு முன்னே சென்று இவர்களுக்காக போராடும்படி நான் மன்றாடுகிறேன். Bring peace to their hearts, calm their fear, Lord. அன்பின் ஆண்டவரே, இவர்களுடைய பயங்களில் இருந்து இவர்களுடைய அச்சங்கள் இருந்து நீர்தாமே இவர்களுக்கு சமாதானத்தையும் அமைதியையும் கொண்டு வரும்படி நான் ஜெபிக்கிறேன். Provide all their needs according to your riches glory, my God. அன்பின் ஆண்டவரே, உம்முடைய மகிமையான பிரசன்னத்தினாலே இவர்களுடைய எல்லா தேவைகளையும் இந்த நாளிலே இந்த ஆண்டு முழுவதும் இவர்களுக்கு நீர் சந்திக்கும்படி நான் மன்றாடுகிறேன். Bring healing to every part of their lives.
அன்பின் ஆண்டவரே, இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பகுதிகளிலும் உம்முடைய குணமாக்கும் வல்லமையை கொண்டு வரும்படி நான் ஜெபிக்கிறேன். Bring healing in their body, mind and the spirit, Lord. அன்பின் ஆண்டவரே, இவருடைய ஆவியிலே, இவருடைய மனதிலே, இவருடைய உடலிலே இவர்களுக்கு வேண்டிய சுகத்தை இந்த நாளிலே தந்து நீர் ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். Strengthen them where they feel weak. எங்கெல்லாம் இவர்கள் பலவீனத்தை உணர்கிறார்களோ அந்த இடங்களெல்லாம் நீர் இவர்களை பலப்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். Give them wisdom for every decision. இவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளிலும் இவர்களுக்கு வேண்டிய நிறைவான தெய்வீக ஞானத்தை நீர் தரும்படி நான் மன்றாடுகிறேன். Turn their sorrow into joy, my Father. அன்பின் ஆண்டவரே, இவர்களுடைய துக்கத்தை எல்லாம் நீர் மகிழ்ச்சியாய் மாற்றும்படி நான் மன்றாடுகிறேன். Lead them into new blessing that glory your holy name. உம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய விதமாக இவர்கள் எல்லோரையும் உம்முடைய புதிய ஆசீர்வாதங்களுக்குள்ளே வழி நடத்தும்படி அழைத்து செல்லும்படி நான் மன்றாடுகிறேன். Bring unity into their family. அன்பின் ஆண்டவரே, உடைய குடும்பங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை, ஐக்கியத்தை, சமாதானத்தை இந்த ஆண்டிலே நிறைவாக கொண்டு வரும்படி நான் மன்றாடுகிறேன். Bless the work of their hands, Lord. அன்பின் ஆண்டவரே, இவர்கள் செய்கிற அனைத்து காரியங்களையும், உடைய கை செய்கிற அனைத்து விடயங்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படி நான் மன்றாடுகிறேன். Fill their days with hope and crown this year with your goodness. அன்பின் ஆண்டவரே, இந்த ஆண்டு முழுவதும் உம்முடைய ஆசீர்வாதத்தினால் இவர்களை முடிசூட்டி இவர்களை எல்லா விதமான ஆசீர்வாதத்தோடும் வழி நடத்தும்படி நான் மன்றாடுகிறேன். Father, I break every chain of fear right now. அன்பின் ஆண்டவரே, இவருடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பயம் என்கிற அனைத்து சங்கிலி கட்டுகளையும் எல்லா விதமான அரண்களையும் இயேசுவின் நாமத்திலே உடைக்கிறேன் இப்பொழுது. I break every chain of doubt. இவருடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சந்தேகம் என்கிற எல்லா சங்கிலி கட்டுகளையும் இப்பொழுது அறுக்கப்படுவதாக. I break every chain of sickness, poverty and opposition. இவர்களை எதிர்த்து நிற்கிற தீமைகள், இவர்களை எதிர்த்து நிற்கிற எல்லா பிரச்சனை என்கிற சங்கிலிகளையும், ஆண்டவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற வறுமை என்கிற அந்த பொல்லாத அரணான கோட்டையான அந்த சக்தியையும், இவருடைய வாழ்க்கையில் இருக்கிற நோய் என்கிற கட்டையும் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது நான் உடைத்து போடுகிறேன். Every plan of the enemy against them in the mighty name of Jesus, remove right now. அன்பின் ஆண்டவரே, இவர்களுக்கு எதிராக பொல்லாத பிசாசு வைத்திருக்கின்ற எல்லா விதமான தீமைகளும் இவர்களை விட்டு இப்பொழுது அகன்று போவதாக. ஆண்டவருடைய வல்லமை இவர்கள் மேல் இறங்கி வரட்டும். ஆண்டவருடைய பிரசன்னம் இவர்கள் மேல் வந்து இவர்களை ஆசீர்வதிக்கட்டும். மலர்ந்திருக்கிற இந்த புதிய ஆண்டிலே இவர்கள் வாழ்க்கை எப்பொழுதும் உம்முடைய ஆசீர்வாதத்தினால் மலர்ந்திருப்பதாக. இவர்கள் இந்த புதிய ஆண்டிலே எடுத்து வைத்திருக்கிற இந்த காலடி எப்பொழுதும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இவர்கள் பின்னோக்கி போகாதபடி எப்பொழுதும் முன்னேறி செல்லும்படி ஆண்டவருடைய பிரசன்னம் இவர்கள் மேல் இறங்கி வரட்டும். ஆண்டவருடைய கரம் இவர்களை ஆசீர்வதிக்கட்டும். எங்கள் மன்றாட்டை நீர் கேட்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த ஆண்டில் இதில் இணைந்திருக்கிற எல்லோரையும் நீர் ஆசீர்வதிப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். இயேசுவின் நாமத்தில் மன்றாடி நீர் தருகிற ஆசீரையும் வெற்றியையும் விடுதலையும் பெற்றுக்கொள்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென். ஆமென். அன்பான சகோதர சகோதரிகளே, மீண்டும் 2026 ஜனவரி மாதம் ஆசீர் அருள்வாக்கு தியானத்தின் வழியாக உங்கள் அனைவரையும் சந்தித்தது எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை தருகின்றது. தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் தாமே உங்கள் எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் உங்கள் குடும்பத்திலே இருந்து உங்களை கரம் பிடித்து வழி நடத்துவாராக. God bless you and your family. ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய கடவுள் இந்த மாதம் முழுவதும், இந்த ஆண்டு முழுவதும் உங்களை வழி நடத்துவதற்காக உங்களுக்கு முன்னே செல்லுவாராக. உங்களுக்கு பின்னே இருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளுவாராக. உங்களுக்கு மேலே இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பத்திலும் எப்பொழுதும் இருப்பதாக. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென்.